அச்சம் தவிர இன்னைக்கு அஸ்ட்ராலஜி பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த ஜோசியம் நம்பி எத்தனை பேர் மோசமாயிருக்காங்க, அவங்க வாழ்க்கை இந்த ஜோசியம் சுத்தி மட்டும் தான் இருக்கும். பிரேக்கு முன்னாடி மனோகர் பார்த்தோம். இப்போ நம்ம மத்தியில கிருஷ்ணகுமார் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஒரு கோ டைரக்டர். ஆனா நீங்க ஆரம்பிச்சது வாழ்க்கை வேற. ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க. I'm Krishnakumar, postgraduate in commerce. My native is Tanjore district. நான் இங்கேருந்து கிளம்பும்போது இங்கே சென்னை வரும்போது ஒரு ஆம்பிஷன் எனக்கு என்னன்னா, எய்தர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் ஃபிலிம் லைன். எங்கள் அங்கிள் மிஸ்டர் தியாகராஜன் வாஸ் ப்ரொடியூசர், அவர்கிட்ட சேரலாம், இல்லைன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணலாம் எம்காம் பண்ணதுனால. இங்கே வரும்போது அங்கிளை போய் அப்ரோச் பண்ணேன். இல்லை, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு சரி வராது, நீங்கள் ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க, இங்கே உங்களை அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணால் ஒரு மாதிரி பேசுவாங்க, நீங்கள் உங்கள் எஜுகேஷன் கேரியர் கண்டினியூ பண்ணுவோம். உடனே ஒன் மிஸ்டர் முகுந்தன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவர்கிட்ட வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ணிவிட்டு சிஏ ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் ஓரளவு சேவிங்ஸ் இருந்தது. அப்போ என்னோட கிளாஸ்மேட்டு டைரக்டர் அவர் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ ஹி நீட்ஸ் சம் மணி. அப்போ என்னோட சேவிங்ஸ்லேருந்து சம் அமௌண்ட் இருக்குது. சரி, நானும் கோ ப்ரொடியூசர் தானே, ஒரு ஃபிலிம் கோ ப்ரொடியூசர்னா ஒரு சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் கொடுத்தேன். தட் ஃபில்ம் வாஸ் ஒரு 2004 என்னமோ ரிலீஸ். என்ன படம் அது? சம்ராட், ராம்கி அண்ட் வினிதா. அப்புறம் அது ஏதோ ஒரு காரணத்துங்களால ஒரு 2 years வந்து ரிலீஸ் ஆகாமல் அப்புறம் ஆனிச்சு. ஒரு டோட்டலி அந்த படம் நஷ்டத்தில் போயிடுச்சு. he was not able to pay the money back. கிட்டத்தட்ட ஒரு 7 lakhs. அப்போ எனக்கு வந்து எல்லாரும் சொன்னாங்க, நீங்க வந்து சஜஷன் கேட்டிருக்கலாமே யாராவது. எனக்கு நம்மளோட ஒரு டேரிங்ல ஒரு வில் பவர்ல கொடுத்துட்டேன். ஃப்ரம் தேர் ஐ ஹவ் ஸ்டார்டட் இந்த அஸ்ட்ராலஜி. நம்ம எப்படி கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் வந்து அந்த ஜாப்லயே கண்டினியூ பண்ணிட்டு அஸ்ட்ராலஜி கொஞ்சம் கொஞ்சமா அஸ்ட்ராலஜர்கிட்ட போறேன். அப்போ ஊர்ல சம் அமௌண்ட், ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்துருந்தேன். அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் வரும்போது ஒரு சீர்காழி பக்கத்துல ஒரு ஹட்டுல ஒருத்தர் வந்து இங்க மாந்திரீகம் பார்க்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராலஜி. அந்த நேரத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஹட்டு உள்ள போனோம்னா அந்த மனித எலும்பு கூடு அதெல்லாம் வச்சிருக்காரு, வரிசையா வச்சிருக்காரு, மை வச்சிருக்காரு, ஏதோ புகையுது. எனக்கு என்னன்னா ஒரு மோர் தென் ஒரு 10-15 டைம்ஸ் வந்து என்ன வந்து அலக்கழிச்சதுனால பணம் வரலன்னாலும் பரவாயில்ல, அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அமௌண்ட் கேட்டேன். அப்போ வந்து அவர் ஒரு 1000 rupees கேட்டார். சரின்னு 1000 rupees கொடுத்துட்டு, நீ எனக்கு பணம் வரலன்னாலும் அவனை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி விடுன்னு சொல்லி வந்தா அவர் என்னென்னமோ பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எகைன் போறேன். சார் எல்லாம் பண்ணியாச்சு, கை கட்டியாச்சு, கால் கட்டியாச்சு, வாய் கட்டியாச்சுன்னாரு. அவர் நல்லா தான் இருந்தார். அப்போ எகைன் ஒரு 1000 rupees கொடுத்துட்டு, சரி நம்மளுக்கு திரும்பி அந்த செலவே ஜாஸ்தியா எடுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எகைன் ஐ கேம் பேக் டு சென்னை. வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஜாப்ல கண்டினியூ பண்ணும்போது அப்ப நான் என்ன பண்றேன், இங்க சிட்டில மோர் தென் ஒரு 10 அஸ்ட்ராலஜருக்கு மேல பாத்திருக்கேன். டோட்டலா ஒரு 100 அஸ்ட்ராலஜிக்கு மேல பாத்திருக்கேன். ஒரு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸே கொடுத்துருக்கேன். அப்ப கிட்ட மென்டலி ஐ ஹவ் டார்ச்சர்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் அஸ்ட்ராலஜி. அதுக்கு அப்புறம் தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணி இதுல இருந்தும் நம்ம திரும்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டு எகைன் நானே வந்து அஸ்ட்ராலஜி கத்துக்க ஆரம்பிச்சேன். நம்மளுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வருது, நம்ம யாருக்கு பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போய் நானே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 20 வருஷம் காணும், எல்லாம் முடிஞ்ச போனதுக்கு அப்புறம் இப்ப நான் இதுலயும் இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு கன்சல்டன்டா ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அதனால இதுல என்னன்னா, அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் 50% நம்பிக்கை இருக்கு, இன்னமும் இருக்கு. நான் கேக்குறேன், இவ்வளோ ஜோசியம் நம்பி இவ்வளோ இழந்ததுக்கு அப்புறமும் 50% எனக்கு இன்னும் அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கை இருக்குங்கிறீங்க. நீங்களே அஸ்ட்ராலஜி கத்துக்கிட்டீங்க, நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி நல்லது நடந்திருக்கா? கண்டிப்பா இல்ல, ஐ மே பி ராங், பட் சொல்லுவாங்க இப்போ அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் யூ கேன் ஃபோர்சி யுவர் ஃபியூச்சர்ல. இல்ல இப்ப மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு ஜாதகத்தை வாங்கி ராஜகிரகம்னு சொல்றாங்க.
சூரியன் சொல்றாங்க, சனின்னு சொல்றாங்க, சுக்கிரன் சொல்றாங்க, குருன்னு சொல்றாங்க. இந்த கிரகம்லாம் உனக்கு வலுவா இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தை பாரு, இல்லாட்டி மூடி வச்சிரு. அது நியூட்ரலா தான் போகும். அது ஒரு இன்ஜின் இல்லாத ட்ரெயின். இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ்ளோ கஷ்டப்பட்டும் சம்பாதிச்ச அவ்வளோ பணமும் நீங்க எழுந்து ஒரு நீங்களே சொல்றீங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு 20 வருஷம் அப்படியே காணாம போன மாதிரி. எப்படி அந்த 20 வருஷம் போச்சுன்னா உங்களுக்கு தெரியல. யுவர் லைஃப் வாஸ் கம்ப்ளீட். திரும்பி பார்க்கும்போது ஐயோ, இட் வாஸ் சச் a long journey. இவ்வளோ ஒரு பயணத்தை தாண்டி நம்ம வந்திருக்கோம். அந்த பயணம் போனது கூட தெரியல. அப்படி சொல்லும்போது இன்னும் ஜாதகத்துல நம்பிக்கை இருக்குன்னு அதுதான் எனக்கு புரியல. எப்படி? இல்ல நம்ம இந்த நம்பிக்கை எதனால் வந்ததுன்னா, இந்த நம்பிக்கை இல்லாம இவ்வளவு கோயில்கள் வராது. இந்த ஆன்மீக பூமியில எவ்வளவோ நம்மளுக்கு பெரியவர்கள் சயின்டிபிக்கா சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. வாழை இலையில தான் சாப்பிடணும், அவங்கவுங்க ஜோசியம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இவங்க ஜோசியத்தை தப்பா எடுத்துக்கிறாங்க. இப்ப ஜோசியம் யார் வேணாலும் சொல்லலாம். அதுக்கு ஒரு முகமுடி தேவையில்லை, அதுக்கு ஒரு சாமியார் வேஷம் போட தேவையில்லை. என்னன்னா இப்போ நீங்க சொல்றீங்க அந்த ஏழையில சாப்பிடுறது சயின்டிபிக் ரீசன்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அப்போ சொல்லுவாங்க டைனிங் டேபிளே இருக்காது, கீழே தரையில உட்காந்துதான் சாப்பிடணும். அதுக்கு நீங்க அப்படி உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதனால அப்படி உட்கார்ந்து சாப்பிட்டு சொல்லுவாங்க. சயின்டிபிக் ரீசன்ஸ் வேற. இலையில சாப்பிட்டு அதுல இருக்குது, அந்த வாழை இலையில இருக்குது நியூட்ரிஷன் நமக்கு வரும். சுடு சுடு சாதம் அதுல போட்டு அதுல இருந்து இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் நமக்கு வரும். அதுல சயின்டிபிக் ரீசன்ஸ் வேற. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, நீங்க கல்யாணம் பண்ணும்போது உங்களுடைய ஜாதகம் பார்த்து அந்த பொருத்தல பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி? ஜாதகம்லாம் பார்த்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் பண்ணினேன். ஏன்னா நான் விதி மீறி சில இதெல்லாம் வரையறையெல்லாம் தாண்டி போனேன். அதுக்கான பலனை அனுபவிச்சேன். அதனாலதான் இன்னும் ஜாதகத்தை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா கல்யாணம் பண்ணும்போது சொன்னாங்க, உங்களுக்கு கல்யாணம் சரி வராது, உங்களுக்கு குழந்தை இருக்காது, இதெல்லாம் சொன்னாங்க. ப்ரெடிக்ஷன்ல அதெல்லாம் கரெக்டா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் நான் கூட பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொசிஷன்லாம் இருந்தது. ஆனா இன்னை வரைக்கும் மனைவி சந்தோஷமா தான் இருக்காங்க. பட் ஐ ஹவ் அடாப்டட் எ சைல்ட். சைல்ட் நீங்க அடாப்ட் பண்ணிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம மத்தியில இது பத்தி பேசிக்கிறதுக்கு. நிறைய பேர் இன்னும் நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜோசியம் தான் ஏன்னா ஒவ்வொரு அடி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ணி இது செய்யலாமா வேண்டாமா, வீட்டு வாசல் தாண்டறதுக்கு முன்னாடியே நல்ல நேரமல பாப்பாங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில நம்ம மக்களுடைய நம்பிக்கை பத்தி பேச போறோம். இன்னைக்கு நம்ம மத்தியில டாக்டர் பேக், டைரக்டர் ஆஃப் பேக்ஸ் ஹாஸ்பிட்டல், அக்னி ருத்ரன், நீங்க ஜோதிடரா இருக்கீங்க, அண்ட் ஒரு எழுத்தாளர் DSR சுபாஷ். 3 பேருக்கு முதல்ல நன்றி எங்க நிகழ்ச்சிக்கு வந்தீங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் கிட்ட பேசுவோம். எத்தனை பேர் இந்த ஜோசியம் சொல்லும் போது நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க நம்புறீங்க? ஆமா மேடம். எதுக்கு நம்புறீங்க? எதனாலன்னா இப்ப சமீபத்துல என்னுடைய பெரிய பையனுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் இந்த கட்டை விரல்ல எக்ஸ்ட்ரா போன் வளருதுன்னு சொன்னாங்க. அது டாக்டர்கிட்ட 2-3 டாக்டர்கிட்ட நாங்க போய் செக் பண்ணும்போது அவங்க மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8,000-10,000 வரலையும் செலவு பண்ணினோம். ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அந்த பையனுக்கு கை மட்டும் வீங்கிட்டே இருந்தது. அதோட அவன் கட்டு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். ஒரு நாள் எதிர்ச்சியா என்னுடைய அஸ்ட்ராலஜர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அந்த நேரத்தில் அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போதும் அவர் வீட்டுக்கு வர்றதும் கரெக்டாக இருந்தது. அவன் கையிலேருந்து பிளட் வந்துட்டே இருக்கும்போது என்ன தம்பி ஆச்சுன்னு அப்படின்னு கேட்டார். கேட்டோன்னே இந்த மாதிரி நான் சொன்னேன், என்ன ஆச்சுன்னே தெரியல, ஆனால் எக்ஸ்ட்ரா போன் வளருதுன்றாங்க, அந்த நகத்தை கட் பண்ணணும் இல்லைன்னா அந்த விரலையே கட் பண்ணணும்ட்டாங்க, வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி ஒரு 10 நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வந்தார். வந்தோடனே திண்டிவனம் பக்கத்தில் முன்னூர்னு ஒரு கோயில் இருக்குது. மரக்காணம் போகிற ரோட்டில் முன்னூர்னு ஒரு கோயில் இருக்குது. அது அகத்திய முனிவரால் அருளப்பட்ட ஒரு கோயில். 2500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் தான் தோன்றி வந்தது. அகத்திய மாமுனிவர் அருள் பண்ணினது அப்படின்னாங்க. சரி, எனக்கு அது முன்னாடி ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா எல்லா டாக்டரும் கை விட்டதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தேன். சரி, என் ஒய்ஃப்னு சொன்னாங்க போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் நாடி ஜோசியத்தில் அதை பார்த்தது, அதில் உங்கள் பையனுக்கு அங்கே இருக்குது, அங்கே போங்க, அங்கே ஒரு குளம் இருக்குது, அகத்தியரோட குளம் இருக்குது, அந்த குளத்தில் பாசி இருக்கும், இறங்கிடாதீங்க, அந்த இதுலேருந்து குழந்தைக்கு
தலையில தண்ணி ஊத்துங்க, 3 வாட்டி தண்ணி ஊத்துங்க, அதுக்கப்புறம் கையை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் போனோம். என்னைக்கு போனோம் அப்படின்னா அவனுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் போது தான் போனோம். அப்பதான் அவனுக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி அவர் சொன்னதுல இருந்து 3வது நாள் என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் என் பையனோட ஜென்ம நட்சத்திரம் வந்தது. சரின்னு போய் நாங்க படித்துறையில உட்காரச்சு அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி இருந்தது அந்த குளம். போயிட்டு பையனை உட்கார வச்சுட்டு ஆண்டவனை வேண்டிட்டு சரின்னு தண்ணி எடுத்து ஜஸ்ட் ஒரே ஒரு தலையில விட்டேன். தலையில விட்டுட்டு 2வது வாட்டி தண்ணி மக்கு எடுக்கிறேன். என் சன்னு பெரிய பையன் சொன்னான், டேடி இங்க பாருங்க கை அப்படின்னா. ஒரு மாத்திரை இல்ல, மருந்து இல்ல, ஒரு அறுவை சிகிச்சை இல்ல, ஒண்ணுமே இல்ல. டாக்டரால கை விடப்பட்ட என்னுடைய பெரிய பையனோட கை சாதாரண விரலாயிடுச்சு. இது எப்படி எனக்கு கிடைச்சது? ஒரு நாடி ஜோசியத்தினால. இது நான் நம்புறேன். சொல்லுங்க. சோவியத் யூனியன்ல தோழர் லெனின் அவர் இறந்த பிறகு அவருடைய பாடியை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. எல்லாரும் தினமும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் மரியாதை செலுத்துறதுக்கு கியூல நின்று மரியாதை செலுத்துவாங்க. எல்லாரும் ஒரு வணக்கம், வீர வணக்கம் சொல்ற மாதிரி சல்யூட் அடிப்பாங்க. அந்த கியூல இருந்த ஒரு சிறுவன், அவன் ஏற்கனவே கை ஊனமானவன். அப்போ லெனின் கிட்ட எல்லாரும் அந்த சல்யூட் அடிக்கிறத பார்க்கும்போது இவனுக்கு இயல்பாவே அவனும் கையை தூக்கி சல்யூட் அடிக்கிறான். அவனுக்கு கை நல்லா ஆயிடுது. ஒன்னு அவன் லெனின் கடவுள் சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் ஒரு மருத்துவ குழுவை போட்டு அந்த மாணவனை அந்த சிறுவனை பரிசோதித்த போது அவனுக்கு இயல்பா அது ஒரு எக்ஸசைஸாக அமைந்து விட்டது. எனவே அவன் கை நல்லா ஆயிடுச்சு. ஏன்னா லெனின் கடவுள் கிடையாது, அது சயின்டிபிக்காவே அவனுடைய அந்த எக்ஸசைஸ்ல அவனுக்கு கை நல்லா ஆயிடுச்சு. அக்னிருத்ரன் சார், நீங்க சொல்லுங்க, நீங்க இது பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? கான்ட்ரடிக்டரியா இருக்கு. அதாவது இந்த ஆன்மீகம், இந்த ஜோதிடமே முதல்ல ஒரு நம்பிக்கை தான். இறைவன், ஜோதிடம், தகப்பன், இந்த 3 பேருமே நம்பிக்கையின் பேர்ல உள்ளவர்கள் தான். முதல்ல பேசின நண்பர் கூட சொல்லியிருந்தாரு, என்னை வீட்டுல இருந்து கூட எடுத்துட்டாங்க, நான் செத்து போயிடுவேன்னு உடனே என்னை கொண்டு போய் இன்னொருத்தங்க வீட்டுல வச்சாதான் அவங்க ஆட்சி வீட்டுல வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அதுலயே ஜோதிடருடைய விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுல இருந்தா இறந்துருப்பார், இங்க இருந்தா ஆட்சி வீட்டுக்கு போனோம்னு அவர் இறக்கல. அவர் வீட்டுல இல்ல சொன்னது ஜோதிடர் சொன்னது இதுதான் சொல்லியிருக்கிறதா இப்போ நம்ம பார்த்தோம். அப்ப வெளியில வந்துட்டார். வெளியில வந்த உடனே அவர் இன்னைக்கு இந்த மீடியால பேசுற அளவோட அவருடைய வளர்ச்சி இருந்திருக்குது. சுவாமிகள் சொல்றாரு எங்க ஆட்சி வீட்டுக்கு போனதா நான் உயிர் பிழைச்சேன்னு. சுவாமிகள் நான் பேசின உரையை சரியா கவனிக்கலன்னு சொல்றேன் நான். அதாவது நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சுவாமிகள். ஆட்சி வீட்டுல இருந்தான்னா, தாத்தா வீட்டுல இருந்தான்னா, பெரியப்பன் வீட்டுல இருந்தான்னா நீ போனான்ட்டாரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஜோசியம் சொன்னதால நான் ஆட்சி வீட்டுல பொழைச்சேன்னு. அவர் சரியான ஜோசியரா இருந்தா, அந்த ஜோசியம் உண்மையா இருந்திருந்தா நான் என்னைக்கோ செத்திருப்பேன் ஜோசியர். 42 வருஷமா இருக்கும். இன்னைக்கு பாக்குறீங்கன்னா டாக்டர் எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்திருக்கு. எம்பிபிஎஸ் டாக்டருக்கு லைசன்ஸ், அதுலயே போலி இருக்குது. அது வேற ஒரு நாளைக்கு பேசிக்கலாம். ஆனா இந்த ஜோசியருக்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? இவங்க போலியா உண்மையான எப்படி கண்டுபிடிக்கிறது? அக்னிருத்ரன் சார், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இதுக்கு? அவர் சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, அரசாங்கம் இதுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடையாது. அப்ப இது கேக்குறீங்களா? இந்த ஒரு விஷயத்துக்கு சர்டிபிகேட் கேக்குறீங்களா? இல்ல, சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்றதா இருந்தா இது உங்களுக்கு அநியாயமா இல்லையா? இல்ல என்ன ஃபேக்டரி அப்படி சொல்லி நடக்குது. ஆனா நார்மலா we are sort outing the physicians and இந்த மாதிரி குவாக்ஸ் அப்படி சொல்லி நம்ம பண்றோம். பட் இதுல இதான் இல்லீகலா, இதான் அதிகமா நடக்குது இப்போ தமிழ்நாட்டுல, இந்தியால. சர்டிபிகேட் கொடுக்கலன்னா அவர் இதே வெளிநாட்டுல மேடம், you can't practice without any authentication of your degree. இப்போ சிங்கப்பூர் போனா, மலேசியா போனா நீங்க போங்க, அவங்க நீங்க ஈவன் மீடியால பேசவும் முடியாது. இங்க எல்லாமே உட்காந்து மீடியால ஸ்லாட்க்கு காசு கொடுத்துட்டு எல்லாம் உட்காந்து பேசுறேன். ஏன்னா அவங்களுக்கு காசு தேவை, டிவி மீடியாக்காக காசு தேவை, அவ்வளவுதான். இதுல ஒரு விஷயம் சொல்லுங்க சங்கர். சார் சொன்னாரு செல்ஃப் மெடிகேஷன் அப்படின்ற விஷயத்த நீங்க உங்களுக்கு ஊசி போட்டுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்ன விஷயத்துக்கு சொல்றேன். ட்ரக் அடிக்ட் கூட நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ட்ரக் அடிக்டா டாக்டரா நாங்க எப்படி முடிவு பண்றது? அதைத்தான் நான் கேக்குறோம். உங்ககிட்ட என்ன பாராமீட்டர் இருக்குன்னு கேக்குறோம். அளவுகோல், தமிழ்ல சொல்லணும்னா அளவுகோல். எந்த அளவுகோலை வச்சு நீங்க உங்களை நம்புறது? நான் 28 வயசுல செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க. என் பெரியம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், என் பெரியம்மா என் குழந்தை புண்ணா இருந்தா கொன்னுடு இல்லன்னா நீ செத்துருவேன்னு சொல்லிச்சு. அப்ப எனக்கு என்ன வயசு? அப்ப 34 என் பொண்ணு பிறகுறா. இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன் இங்க, என் பொண்ணும் உயிரோட தான் இருக்கு, நானும் உயிரோட தான் இருக்கேன். உங்க பேச்சை கேட்டிருந்தா என் பொண்ணை கொண்டிருக்கணும் நானு. இன்னைக்கு சிசு கொலையெல்லாம் காரணமே அதுதான் சார். சொல்லுங்க.
இது வந்து வாதத்திற்காகவும் விதண்டாவாதத்திற்காகவும் ஏதோ சிரிப்பா அது பேசக்கூடாது. இது சீரியஸ் சப்ஜெக்ட். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது வந்து ஆன்மீக பூமி, தர்ம பூமின்னு. தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது தாங்கி நிற்கும்னு சொன்னான். ஜோசியன்ட்ட போனா நம்பிக்கை வரும். எதுக்கு லாட்டரி சீட் வித்தா போய் வாங்கி பையில வைக்கிறீங்க? நாளைக்கு விழுன்ற நம்பிக்கையை விட என்கிட்ட 10 லட்சம் இருக்குன்ற நம்பிக்கை தான் உங்களுக்கு மேல். நான் லாட்டரி டிக்கெட் வாங்குறேன் இல்ல சார், எதுக்காக வாங்கினாங்க? வாழ்ந்துட்டு இருக்கேன். எவ்வளவு வித்தது? என்ன சார் எவ்வளவு வித்தது? மூட நம்பிக்கை. ஒரு மூட நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை சார். நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியலையா? இல்ல அதுதான் இது வந்து இப்போ எப்படி உங்களுக்கு வந்து ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கு, ஜோதிடம் சொல்லும் போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதே அளவுக்கு ஜோதிடம்ல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சொல்றதுக்கு எல்லா சுதந்திரம் இருக்கு. I will give a fine explanation. இங்க இருக்கிற யாராவது இத சொல்ல விருப்பப்பட்டால் அவங்களுக்கு தைரியம் இருந்தா செவ்வாய் தோஷம்னா என்னன்றத சொல்லட்டும். நான் அதை என்ன ப்ரூஃப்ன்றத நான் அதுக்கு உண்டான சொல்யூஷன்ல இருந்து நானே ஒரு மந்திர ஃபேமிலில இருந்து பிறந்தவன். உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் பத்தி நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதுல ஜோசியக்காரங்களே குழப்பத்தை நிறைய ஏற்படுத்துறாங்க. நான் ஜோசியக்காரன் தான். ஆனா எங்கிட்ட வர கிளையன்ஸ் கிட்ட நான் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, செவ்வாய் தோஷம்னு ஒன்னையும் கணவன் செத்துருவான், பொண்டாட்டி ஓடிடுவா, உங்களுக்கு 3 கல்யாணம் ஆகும், இந்த மாதிரிலாம் சில ஜோசியக்காரங்க சொன்னதா எங்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், அதெல்லாம் நம்பாதீங்க. 7ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்குன்னா அது எந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்னு பாருங்க. ஒரு செவ்வாய் 7 இருக்குனால ஒன்னும் ஆகாது. அது அபாஷனா கூட இருக்கலாம். என்ன அதாவது நீங்க கடனை அடைப்பீங்க, அது கூட இருக்கலாம். எந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் செவ்வாய் 7ஆம் வீட்டுல இருக்கான்னு பாக்கணும். 7ஆம் வீட்டுல ஒரு கிரகம் இருக்குன்னா ஒண்ணுமே ஆப்போறது இல்ல. அவர் சொன்னாரு வந்து இந்த சின்ன வயசுலயே வந்து 5 மாசம் 5 நாள் குழந்தை வந்து இறந்துரும்னு. அந்த ஜோசியருக்கு ஜோசியம் தெரியாது. தமிழ்நாட்டுல ஒரு அபலமான ஒரு நிலைமை என்னன்னா, நம்பிக்கையோட 42 வருடங்கள் வந்து ஜோசியக்காரனை தான் நம்ம வந்து ப்ளேம் பண்ணணும். அதாவது என்னன்னா என்ன ஆச்சு தமிழ்நாட்டுலன்னா, ஜோசியக்காரங்களே நிறைய பேர் ஜோசியம் கத்துக்கணும். அது வந்து ஒரு அவலமான ஒரு நிலைமை. முழுமையா கத்துக்கணும் மேடம். they have to learn astrology fully. செவ்வாய் தோஷம்னா என்னன்னு கேட்டா அவர் சொந்த விளக்கத்தை சொல்றாரே ஒழிய செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான அது என்னன்னா கேக்குறேன். நீங்க 7 வீட்டுல இருக்கட்டும், அது 50 வீட்டுல இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை எனக்கு. செவ்வாய் தோஷம்னா நான் உடைக்கிறேன், இந்த பாயிண்ட் அது இல்லன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணட்டுமா? செவ்வாய் தோஷம்னா அந்த பெண்ணை கட்டிக்கிறவனுக்கு வந்து அந்த பெண் வந்து எப்பொழுதும் உடல் சூட்டோடையே இருப்பால், அவனுக்கு அவளை திருப்திப்படுத்துற மாதிரி உடல் சூட்டுடன் இருக்கிற ஒரு ஆணை தான் கட்டணும். என்ன ஒரு விஷயம், ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்தணுமா, கேவலப்படுத்துறீங்களா? இது இன்டைரக்டா செவ்வாய் தோஷம். அது ஏன் சார் ஓபனா சொல்லுங்களேன் சார். நீங்க சொல்லுங்க. அதாவது வந்து நான் வந்து சரவணாசாமிகிட்ட கேட்கறேன் ஒரே ஒரு விஷயம். இந்த மாதிரி ஜோசியக்காரங்க சொல்றாங்க நமக்கு ஜாதகம் பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எத்தனை வருஷம் ஆயுசு, உங்களுடைய ஆயுசு சொல்லுங்க. என்னுடைய ஜாதக பிரகாரம் வந்து 68. இப்ப கத்தி எடுத்து குத்துனா ஓடுவீங்களா உட்காருவீங்களா? கத்தி எடுத்து குத்த வர நாங்க ஓடுறோம்னா அர்த்தம். ஏன் ஓடுறீங்க? கத்தி எடுத்து குத்தா ஆயுசு இருக்குனால ஓடுறோம், ஆயுசு இல்லன்னா உட்கார்ந்துருப்போம். நீ குத்துரு, நான் சாகுறேன். நான் என்ன சொல்றேன், ஒண்ணுமே நான் கேக்குறது 69 வயசு 60 வயசு இதோ சொல்றேன். ஆயுசு இருக்குன்னா ஓடுறீங்க இல்லையா? ஆயுசு இருக்குன்றதால ஓடுறீங்க இல்லையா? இல்ல அப்படின்னா உட்கார்ந்துருவோம். நமக்கு தான் ஆயுசு இல்லையே, சரி ஒரு குத்துட்டோம் அப்படின்னு. நான் சொல்றது மெடிசன்ல போய்க்கலாம். இவருடைய ஜோசியத்தை ஒரு நம்புவதாக இருந்தால் நான் கத்தில குத்துறோட ஒரு சாவ கூடாது. சாவ மாட்டேன் அப்படின்னு உட்காரு. Each and everything you have to prove in the scientific, because this is a scientific world. இப்போ வந்து நீங்க வந்து 150 years பேக் இருக்குது வந்து காலம் இப்ப இல்ல. இப்போ இருக்கிற காலத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. எதுக்கு நீங்க எல்லா ஒரு நோய்க்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கிட்ட எதுக்கு பாக்குறீங்க? அப்போ அப்படியே வீட்டுல உட்காந்துட்டு ஒரு ஜாதகம் பார்த்துட்டு ஒரு ஜோசியம் பார்த்துட்டு மருந்து எடுத்து சாப்பிட வேண்டியதானே? அக்னிருத்ரன் சார், நீங்க வந்து எல்லாரோடைய பேச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. அதான் சொன்னேன், சரி தவறு, நம்பிக்கை, மூட நம்பிக்கை, இது எல்லாமே கலந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். கடவுள் ஒண்ணுதான், எல்லாருக்கும் அந்த பயம். அவரும் வந்து கடவுள் நம்பிக்கையோட ஒரு நீங்க இருக்கா இல்லையான்னு தெரியல, நீங்க கடவுள் நம்பிக்கை. அத்தனை பேர் வந்து ஜோதிடம் மேல நம்பிக்கை இல்லைனாலும் கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்து கடவுள் இருக்காருன்னு நம்ம சொல்றோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் இவ்வளவு கான்ஃபிளிக்ட்ஸ், ஒரு குழப்புற அளவுக்கு ஏன் இவ்வளவு பேச்சு? இது கடவுள் இருக்கு இல்லங்கிறதுல ஆரம்பிச்சு அதோட ரிலேட்டிவ் தான் இதெல்லாம். ஜாதகங்கள், பரிகாரங்கள், பூஜைகள், ஹோமம், இதெல்லாம் அதோடைய பரிகாரங்கள் தான். இதோடைய ஹெட்டே வந்து இறைவன் தான் ஃபர்ஸ்ட். யார் வேணாலும் ஜோதிடத்தை 30 நாளைக்கு ஹிந்தி கத்துக்கலாம், இங்கிலீஷ் கத்துக்கலான்ற மாதிரி 30 நாளைக்கு ஜோதிடத்தை கத்துக்கலாம்னு சொல்லிட்டு வர்றவங்க செய்யற வேலையை தவறுகள் தான் நல்லா செய்யக்கூடியவர்களுடைய பேரு கெட்டு போகுது. இப்போ கடைசி நான் கேக்குறேன், இப்போ இதுல வந்து
நிறைய பேர் அந்த காலம் ஒரு ஜோதிடம் சொல்லும்போது அது மக்கள் நல்லதுக்காக செய்யக்கூடிய ஒரு சயின்ஸ், ஒரு விஞ்ஞானம். ஜோதிடம் வேற எதுவுமே கிடையாது. இட்ஸ் a சயின்ஸ் தான் அது. ஆனா அந்த சயின்ஸ் பேர்ல இன்னைக்கு ஒரு எபிசோடு பண்ணும்போது நம்ம அச்சம் தவிர நிகழ்ச்சியில ஒரு எபிசோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஒரு எபிசோட் பண்ணோம். அதே மாதிரி எத்தனை போலி டாக்டர்ஸ் நம்ம குவாக்ஸ் நம்ம சொல்றோம் அங்க. அதே மாதிரி எத்தனைய பேர் ஒரு ஜோதிடங்கிறது பேர்ல வெறும் வியாபாரம் பண்றதுக்கு தான் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. நம்பிக்கை அது உள்ள இருந்து வரணும். அதுக்காக ஜோதிடம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஜோதிடம் இருக்குன்னு நீங்களும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில ஒரு கேள்விக்கு யாருக்கும் பதில் வரல. ஜோதிடம் நம்மளுடைய நம்பிக்கை தான். ஒரு ஃபியூச்சர் நம்மளால சொல்ல முடிஞ்சா அவங்களுடைய ஃபியூச்சர் அவங்க சொல்லலாம். எனக்கு இந்த ஜோதிடம் கடவுள் அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா ஒரு மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர் யார் என்கிட்ட கேட்டாக்கா சுவாமி விவேகானந்தா தான் சொல்வேன். 150 வருடங்களுக்கு பின்னே அப்புறம் நம்ம நாடு எப்படி இருக்கும், இங்க இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்னா 150 வருடங்களுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்சவர். சோ நம்பிக்கை இந்த வாழ்க்கையை மறுபடியும் சொல்வேன், உங்களுடைய நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அச்சம் தவிர